ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சுவையான தந்தூரி தோக்லா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தண்ணியிலேயே 1.5 to 2 ஸ்பூன் அளவு நான் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் உப்பு. அப்புறம் இது கூட 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் சேர்க்கலாம், ரீஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா நல்லெண்ணெய், அந்த மாதிரி உங்கள் விருப்பம் போல். அப்புறம் இது கூடவே ஒரு பிஞ்சு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கட்டி இல்லாத மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ நம்ம கடலை மாவை சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிட்டோம். இது ஒரு இந்த கேக் செய்வோம்ல, அந்த பேட்டர் பதத்துக்கு இருக்கணும். இப்போ நம்ம இது கூட ஒரு பிஞ்சு ஆப்ப சோடா சேர்த்துக்க போறோம். நீங்க எந்த டிஷ்ல ஆப்ப சோடா சேர்க்கிறதா இருந்தாலும் அதை கொஞ்சமா தண்ணியில கலந்துட்டு தான் சேர்க்கணும். அதுதான் எல்லா பக்கமுமே பரவுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அந்த சோடா ஒரு பக்கமா தங்கிரும், பவுடராகவே நீங்க சேர்த்தீங்கன்னா. இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ அடுத்து ஒரு டின் எடுத்து அதோட அடிப்பாகத்தில் லேசாக எண்ணெய் தடவிக்க போகிறோம். ஃபுல்லாக எண்ணெய் தடவினதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டரை இதில் ஊற்றிடலாம். இப்போ அடுப்பில் இட்லி பாத்திரம் வச்சு அடியில் ஒரு சின்னதாக ஸ்டாண்டு வச்சுருக்கோம். இதில் ஒரு 1.5 to 2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி முதல்ல ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம டின்னை உள்ளே வச்சிடலாம். இப்போ இட்லி பாத்திரத்தை மூடி ஒரு 15 நிமிஷம் போல் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம இதை வச்சு 15 நிமிஷம் ஆகிருச்சு, மீடியம் ஃப்ளேமில் வெந்துட்டு இருக்குது. அடுத்து ஒரு 5 நிமிஷம் இதை சிம்மில் வச்சு வேக வைக்கணும். இப்போ 5 நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆகிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம இறக்கி வச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம ஊற்றி வச்சதை விட இப்போ நல்லா ஃப்ளஃபியாக வெந்திருக்கு. இது நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதோட சைட் கார்னர்ஸ் எல்லாம் ஒரு கத்தி வச்சு எடுத்து விட்டுருங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் கவுத்தி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்மளோட தோக்லா ரெடி ஆகிடுச்சு. இதை நான் இப்போ பீசஸாக கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம சர்க்கிள் ஷேப்பில் செஞ்சுருந்தோம். அதோட சைட் கார்னர்லாம் கட் பண்ணி இதை போல் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ பீசஸ் போட்டுருவோம். இப்போ இது போல் ஸ்கொயர் ஷேப்பில் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து நம்ம தந்தூரி செய்யறதுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து அந்த பேட்டர் செய்யறதுக்கு நான் ஒரு பவுலில் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்க போகிறேன். இந்த தயிர் கூட ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு, கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இது நல்லா கலந்துக்கோங்க. இப்போ அடுத்து ஒரு பேனை அடுப்பில் வச்சுருக்கோம். பேன் நல்லா காஞ்சதும் அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விற்றுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. இப்போ கடுகு லேசாக பொரிஞ்சது, இது கூட 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பொரிஞ்சதும் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க.
போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே கருவேப்பிலை பொரிஞ்சிடும். இப்போ நம்மளோட தாளிப்பை இந்த பேட்டரில் வந்து கலந்துக்கோங்க. இந்த பேட்டரில் வந்து நல்லா கலந்துக்கிட்டோம். இப்போ நமக்கு கோட்டிங் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ அடுத்து நம்ம அதே பேனில் வந்து மறுபடியும் 1 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றி அதை காய வச்சுருக்கோம். இப்போ இந்த தோக்லா வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து 4 பக்கமும் இந்த கோட்டிங் கொடுத்துருங்க. இது போல் எல்லா தோக்லாவுக்கும் கோட்டிங் கொடுத்து பேன் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது போல் 1 நிமிஷம் ஆனதும் வந்து எல்லா சைடும் திருப்பி போட்டு எடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான தந்தூரி தோக்லா ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் எந்த சாஸ் கூட இல்லை எந்த சட்னி கூட வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட அப்கமிங் வீடியோஸ் தவறாமல் உங்களை வந்து சேரும்.